ஃபனட்டிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அதில் இருக்கிற எழுத்துக்களுடைய உச்சரிப்பு ஒலியை பற்றி படிக்கிறது தான் ஃபனட்டிக்ஸ். ஆங்கிலத்தில் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ் 44 இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரியான ஒலி உச்சரிப்பு இருக்கும். சில இடங்களில் அந்த எழுத்துக்கான உச்சரிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே சில ஃபொனீம்ஸ், அந்த ஒலி வடிவத்தை வந்து ஃபொனீம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபொனீம்ஸ்க்கான வீடியோஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபொனீம் பி உச்சரிப்பு ஒலியை பார்க்கலாம். ஆல்ஃபபெட் பி அண்டு பி, கேபிட்டல் பி, ஸ்மால் பி. ஃபொனீம் பி, ஸ்மால் பி மாதிரியே ஃபொனீம் இருக்கும். உச்சரிப்பின் ஒலி வடிவம் ஸ்மால் பி மாதிரி இருக்கும். அதை 2 ஸ்லாஷுக்குள்ளே போடணும். இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, பி நடுவில் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சாய்வு கோடு இருக்கணும். இப்படி இருக்கிறது தான் அந்த ஒலி வடிவத்திற்கான சிம்பல். ஃபஸ்ட்டு ப்ரீத்டு பைலேபியல் ப்ளோசிவ் கான்சனன்ட். இது என்னன்னு சொல்கிறோம்? ப்ரீத்டு. ப்ரீத்டுனா வாய்ஸ்லெஸ். ப்ரீத்டுன்னு சொல்லலாம், வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். வாய்ஸ்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சில ஆல்ஃபபெட்ஸ் வாய்ஸ்டு கான்சனன்ட்ஸாக இருந்தது. வாய்ஸ்டுனா உள்ளேருந்து இந்த குரல் வலையிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும். இப்போ பியை உச்சரிக்கும்போது பி பி, அப்போது இங்கே உள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்காது, அசைவு இருக்காது. ஆனால் அதே இது பியை உச்சரிக்கும்போது பி பி, அங்கே வோக்கல் கார்டில் ஒரு வைப்ரேஷன், அசைவு இருக்கும். ஸோ இது அந்த இது இல்லாததுனால வோக்கல் கார்டு வந்து இதை உச்சரிக்கும்போது பயன்படாததுனால இதை ப்ரீத்டு அல்லது வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைலேபியல் பி உச்சரிக்கும்போது பைலேபியல், 2 உதடுகளும் ஒட்டுது, அதனால் பைலேபியல். ப்ளோசிவ் பி பி, டக்குன்னு ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தோடு அந்த உச்சரிப்பை செய்கிறோம். அதனால் இதை ப்ளோசிவ் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிகினிங். ஸோ இந்த பிங்கிற எழுத்து எந்த இடத்துல எல்லாம் வரும்? ஃபஸ்ட்டில் வரும்போது பென், பெர்மிட், பாஸ், பவர், புல், ப்ரிப்பர். இங்கே ப்ரிப்பர் ஃபஸ்ட்லேயும் பி இருக்குது, நடுவுலையும் பி இருக்குது. 2 இடத்துலையும் அந்த பியை நம்ம தெளிவாகவே உச்சரிக்கிறோம். ப்ரிப்பர். பிளான், ப்ரோனவுன், ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி. பெனிட்ரேட், in the middle. Property, perpendicular. Imply, superior. Interpret, imposition. Application, preparation. So P ஃபஸ்ட்டில் வரலாம், நடுவில் வரலாம், எண்டுலேயும் வரும். லிப், லேப், டாப், ஃப்ரெண்ட்ஷிப், கிளாப், ஸ்டெப், ஃபிங்கர் டிப், eavesdrop, மைக்ரோசிப். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பியை நம்ம அழுத்தமாக உச்சரிக்கிறோம். டைக்ராஃப். டைக்ராஃப்னா என்ன? எஃப் சவுண்ட் பிஃபோர் ஹெச். பி ஹெச்ங்கிற ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி வரும்போது அதற்கான ஒலி உச்சரிப்பின் வடிவம் எஃப். இது எஃப் ஃபோனீம் படிக்கும்போதும் இதை நம்ம பார்த்தோம். பிஹெச்சுக்கு எஃப்ங்கிற ஒரு சவுண்டு இருக்குது அப்படிங்கிறத. ஃபோன், ஃபோன், பிஹெச்சை 2ஐயும் சேர்த்து ஒரே உச்சரிப்பாக கொடுக்குறோம். ஃபோன், ஃபோட்டோ, ஃபிலாசபி, ஃபி. இதனுடைய ஒலி உச்சரிப்பின் வடிவத்தை நம்ம டிக்ஷனரியில் பார்த்தோன்னா ஃபிலாசபி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் எஃப் தான் ஃபோனீம் இருக்கும், பியோட ஃபோனிமோ அல்லது ஹெச்சோட ஃபோனிமோ இருக்காது. ஃபிலாசபி. அடுத்து வரதும் பிஹெச் நடுவில் வர்றதுனால அதை எஃப் உச்சரிப்பு தான் கொடுக்குறோம். ஃபார்மசி, ஃபிசிக்ஸ், ஃப்ரேஸ். ஸோ இங்கே 2 எழுத்துக்களும் சேர்ந்து ஒரே ஒரு உச்சரிப்பை கொடுக்குது. அதே இது கான்சனன்ட் பிளெண்டு. பிளெண்டுனா என்ன? இணைஞ்சி ஒரு ஒலியை கொடுக்கறது. கான்சனன்ட் அப்படின்னா 2 கான்சனன்ட்ஸ், வவல்ஸ் இல்லாத எல்லா எழுத்துக்களும் கான்சனன்ட்ஸ். அது 2 இணைஞ்சி, பிளெண்டுனா சேர்ந்து உச்சரிக்கப்படுறது.
பியும் ஹெச்சும் சேர்ந்து எஃப்ங்கிற ஒரே உச்சரிப்பாக இருந்தது, அதனால் அதை டைகிராஃப்னு சொன்னோம். ஆனால் இங்கே ரெண்டும் சேர்ந்து 2 ஒலியோட சவுண்டும் நமக்கு கேட்கும், 2 எழுத்துக்களோட சவுண்டும். ஸ்பெண்ட், இஸ், பே, எஸ் சவுண்டும் இருக்கும், பி சவுண்டும் இருக்கும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து தான் உச்சரிப்போம். ஸ்பெண்ட், ஸ்பூன், அதுதான் அது கலவை, அந்த கான்சனன்ட் பிளெண்ட் அப்படிங்கிறது. ஸ்பூன், ஸ்பீட், ஸ்பேன், ஸ்பிட், ஸ்பி, 2 சவுண்டு கேட்கும். அதே மாதிரி பிளேட், பியும் எல்லோ, பிளேட், பிளேன், பிளான்ட், பிளக்கார்ட், பிளாஸ்டர், ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன் பியும் ஆரும், பிங்கிற கான்சனண்ட்டும் ஆருங்கிற கான்சனண்ட்டும் சேர்ந்து. ப்ரிடிக்ட், ப்ரீச், ப்ரிப்பேர், ப்ராங்க், ப்ராக்டிஸ். ஸோ இந்த கான்சனன்ட் பிளெண்டில் 2 கான்சனண்ட்டோட உச்சரிப்பு ஒலியும் நமக்கு கேட்கும். ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது, அதை உச்சரிப்பின் வடிவத்தை நம்ம எழுதும்போது 2 எழுத்தையுமே எழுதுவோம். இப்போ ஃபோனுன்றதை எழுதும்போது பிஹெச்சுக்கு பதிலாக எஃப்ங்கிற ஒரு ஃபொனீமை தான் எழுதுவோம். ஆனால் இப்போ இங்கே ஸ்பெண்ட் அப்படின்னு எழுதணுன்னா எஸ்ஸையும் எழுதுவோம், பியையும் எழுதுவோம். ஸோ அதுதான் அது 2க்குள்ள டைகிராஃப்க்கும் பிளெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ 2க்கும் மேற்பட்ட 3 கான்சனன்ட்ஸ் சேர்ந்து கூட சில வார்த்தைகள்லாம் இருக்கலாம். ஸ்ப்ளிட், ஸ்ப்ளாஷ், ஸ்பி, எல், 3 சவுண்டுமே கேட்குது. ஸ்ப்ளெண்டர், ஸ்ப்ளட்டர், ஸ்ப்ளிண்டர், ஸ்ப்ரிங், ஃபஸ்ட் இதில் எல் சேர்ந்துருக்கு, இங்கே 6. ஸ்ப்ரெட், ஸ்ப்ரெயின், ஸ்ப்ரிங்கிள், ஸ்ப்ரூஸ். ஸோ இதுக்கு அர்த்தம்லாம் நான் சொல்லலை. ஸோ இதனுடைய உச்சரிப்பு வடிவத்தை பார்த்தோன்னா நமக்கு சில வார்த்தைகளுக்கு எப்படி உச்சரிக்கிறேங்கிற டவுட் வரும்போது இந்த ஃபொனட்டிக் ஃபொனிம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால், ஓ இந்த இடத்துல இந்த எழுத்தை இப்படி தான் உச்சரிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்காக தான் இந்த ஃபொனட்டிக்ஸை நம்ம படிக்கணும். சைலண்ட் பிஃபோர் டிஎன்எஸ், டி ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி, என் ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி, எஸ் ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி பி வந்தால் அது சைலண்ட்டாக இருக்கும். இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது, குறிப்பிட்ட சில வார்த்தைகள் தான் இருக்குது. அதில் நம்ம சில வார்த்தைகளை எழுதியிருக்கிறோம். டார்மிகன், இங்கே பியை உச்சரிக்காமல் டார்மிகன். ஸோ அந்த ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது பிங்கிற வடிவம் இருக்காது, அதுக்கு பதிலாக டி தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். நியூமேட்டிக், என் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், பி இருக்காது. நிமோனியா, என் தான் ஃபஸ்ட்டு உச்சரிப்பு. சாம், எஸ் தான் ஃபஸ்ட்டு உச்சரிப்பு, பி சைலண்ட். சைக்கியாட்ரி, பி சைலண்ட், எஸ் உச்சரிக்கப்படுது, ஃபஸ்ட்டில் உச்சரிக்கப்படுது. ஸோ இது மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஃபொனீம் தெரியும் போது ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், அதனோட ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி சைடில் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பல். ஹிக்கப், HICCUP, இந்த ஸ்பெல்லிங்லேயும் சில இடங்கள்ல இருக்கலாம். HICCOUGH, இந்த மாதிரி ஸ்பெல்லிங்லேயும் இருக்கலாம். அப்போ அதை எப்படி உச்சரிக்கணும்? ஹீ, ஹெச் போட்டிருக்கீங்க, அது ஹீஸ். ஹெச்சுக்கு அடுத்து ஒரு ஐ. ஒவல்ஸ் வந்து நம்ம இன்னும் படிக்கலை, அது பின்னாடி படிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹிக்கப், க, எப், கடைசியில் பி. அந்த 2வது ஸ்பெல்லிங் வேர்டில் ஹிக்காஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காஃப் தனியாக வாசிக்கும் போது நம்ம காஃப் அப்படின்னு வாசிப்போம், COUGH, காஃப்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அதனுடைய ப்ரனன்சியேஷன் கப்பு, ஹிக்கப்பு. ஸோ இந்த ஒலி வடிவத்தை பார்க்கும்போது இந்த வேர்டை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி, இதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ராஸ்பு பெரி அப்படின்னு வாசிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒலி வடிவத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அதை எப்படி வாசிக்கணும், அந்த பி சைலண்ட் அப்படிங்கிறது தெரியும். ராஸ், இஸ், எஸ்ஸோட ஃபொனீம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதை பார்க்கும்போது எஸ் எந்த இடத்துல இசட் சவுண்டில் வரும், இஸ், ராஸ், பெரி. இந்த ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனை பாருங்கள், இசட்டுக்கு அடுத்து பி இல்லை, அப்போ அங்கே பி சைலண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எப்படி வாசிப்போம், ராஸ்பு பெரி அப்படின்னு வாசிப்போம், வாசிக்கக்கூடாது, அந்த பியை விட்டுட்டு ராஸ்பெரி, பெரி. ஸோ அதுதான் கரெக்டான உச்சரிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கப்பு போர்டு, கப்போர்டு, கப்பட், அவ்வளோதான். கப்பு போர்டு அப்படின்னு வாசிக்கக்கூடாது.
அந்த பீயை விட்டுறணும். இங்கே உள்ள ஃபனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது கபர்ட் மட்டும் தான் இருக்குது, பி ஃபோனிம் இல்லை. அதனால் அந்த பி சைலண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ஒலி வடிவத்திற்கான எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்கான ஒலி வடிவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த வார்த்தைக்கான உச்சரிப்பையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். டிக்ஷனரியை பார்க்கும்போது இதுதான் இப்படி தான் உச்சரிக்கணுமா அப்படின்னா சில வார்த்தைகளில் டவுட் வரும். சில வார்த்தைகள் ரொம்ப சின்ன வார்த்தைகளாக கூட இருக்கும். ஆனால் நம்ம இது கரெக்டான ஸ்பெல்லிங், இந்த நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இந்த ஃபவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டவுட் வரும்போது அதை ஃபாட்டுன்னு உச்சரிக்கணுமா ஃபவுட்டுன்னு உச்சரிக்கணுமா டிக்ஷனரியில் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிட போகுது. அப்போ டிக்ஷனரியில் பார்க்கணுன்னா நமக்கு என்ன தெரியணும்? ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ் தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபொனட்டிக் சிம்பிள்ஸை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒரு டீச்சராக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளியராக சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வர ஸ்டூடெண்ட்ஸு நிறைய எக்ஸ்போஷரோடு இருக்காங்க. அவங்க நெட்டில் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறாங்க, சீரியல்ஸ் பார்க்குறாங்க, நிறைய கார்ட்டூன்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட உச்சரிப்புகள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம வேறு மாதிரி தப்பாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஆஸ் அ டீச்சராகவோ ஆஸ் அ பேரண்ட்டாகவோ நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டான உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா நமக்கு கரெக்டான உச்சரிப்பை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் சரியான உச்சரிப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இங்கிலீஷில் டேலண்டடாக இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபோனியமாக பார்க்கலாம்.